என் பேரு என்ன வச்சிருக்கீங்க? இதுக்கா பப்பி. பப்பி. பப்பிக்கு என்ன வயசாகுது? 1.5 வயசு ஆச்சு. 1.5 வயசு. 2 வயசு ஆகுது. சூப்பர். மம்மி டாடி எல்லாமே வந்து வாசம் தான். இது வந்து ஆக்சுவலி ஆமா மகாராஷ்டிரால ட்ரெக்கிங் போகும்போது அது ஒரு காட்டுக்கு அந்த மூலையில இருந்து என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. ஆதிவேகத்தில் பைக் ஓட்டி பைக்கையும் பைக் ஓட்டும் உரிமத்தையும் பறிகொடுத்த கொடையாளர் டிடிஎஃப் வாசன். என்ன பண்றது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துதான் தீருது. கோவையை பூர்வீகமாக கொண்ட டிடிஎஃப் வாசன் தன்னை ஒரு அதிவேக பைக் ரேசராக காட்டிக்கொள்ள கனரக வாகனங்கள் செல்லும் சாலையில் வீலிங் செய்து விபத்தில் சிக்கினார். இதனால் வழக்கில் சிக்கி தனது பைக்கை பறிகொடுத்ததோடு தனது ஓட்டுநர் உரிமத்தையும் இழந்தார். நீதிமன்றத்தின் பலத்த கண்டனத்துக்குள்ளான டிடிஎஃப் வாசன் அதன் பின்னர் இருசக்கர வாகனங்களில் வித்தை காட்டுவதை விட்டுவிட்டு வேறு செயல்களில் ஈடுபட்டு வீடியோ பதிவிடுவதை வாடிக்கையாக செய்து வருகிறார். அந்த வகையில் தற்போது மலைப்பாம்பு குட்டி ஒன்றை கையில் சுற்றிக் கொண்டு வீடியோ ஒன்றை டிடிஎஃப் வாசன் வெளியிட்டுள்ளார். அதில் தான் மகாராஷ்டிராவுக்கு ட்ரெக்கிங் சென்ற போது அந்த பாம்பு குட்டியை எடுத்து வந்ததாகவும் தற்போது வரை அதை தான் வீட்டிலேயே வளர்த்து வருவதாகவும் அந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். என் பேரு என்ன வச்சிருக்கீங்க? இதுக்கா பப்பி. பப்பி. இது பேரு எப்படி? பப்பிக்கு என்ன வயசாகுது? 1.5 வயசு ஆச்சு. 1.5 வயசு. 2 வயசு ஆகுது. சூப்பர். மம்மி டாடி எல்லாமே வந்து வாசம் தான். இது வந்து ஆக்சுவலி ஆமாண்ணா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதுல ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கும்போது எங்க மகாராஷ்டிரால ட்ரெக்கிங் போகும்போது அது ஒரு காட்டுக்கு அந்த மூலையில இருந்து என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. நானும் பயத்துல அந்த பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தேன். வன விலங்குகளை காட்டிலிருந்து பிடித்து வருவது சட்டவிரோதமான செயல் என்கிற நிலையில் அதை பிடித்து வந்ததோடு மட்டுமில்லாமல் தான் வைத்திருப்பதாக பகிரங்கமாக வீடியோ வெளியிட்டிருப்பது வனத்துறையினருக்கு சவால் விடும் வகையில் இருப்பதாக வனவிலங்கு ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கையில் மலைப்பாம்புடன் வீடியோ வெளியிட்ட டிடிஎஃப் வாசனை பிடித்து விசாரிக்க வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். எங்கு சென்றாலும் வழக்கு வாங்குவது எங்களுக்கு வாடிக்கை என்று பெருமையாக கூறும் டிடிஎஃப் வாசனுக்கு இந்த முறை வனத்துறையிடமிருந்து புதிதாக ஒரு வழக்கு கிடைக்க வாய்ப்பிருப்பதாக நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். எப்பவுமே டிடிஎஃப் ஏன்டா நம்ம லைஃப்ல மட்டும் இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒரு காட்ஸ் கிஃப்ட் மாதிரிங்க. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ்.